ஹாய், திஸ் இஸ் என்ஃபிலியர் என்கே. எல்லாருக்கும் நியூ இயர்ன்றது தெரியும் இன்னைக்கு. இருந்தாலும் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம் இல்லையா, அது எல்லாரும் காமனாக எடுக்க வேணாம். நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் நியூ இயர்க்கு என்ன எடுக்க போகிறோம், இந்த வருஷம் நடந்த கெட்டது வந்து அடுத்து நடக்கக்கூடாது, இந்த வருஷம் வந்துட்டு சந்தோஷமாக இருந்த மாதிரி அடுத்த வருஷம் சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அந்த மனப்பக்குவம் மட்டும் இருக்கணும். எது இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, இரும்பு கரம் கொண்டு இருக்கணுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் நம்மளுக்கு இருந்தால் போதுன்றதான் என் ரெசல்யூஷன். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இது எல்லா நியூ இயர்க்கும் ஒரு ரெசல்யூஷனாக எடுங்க. நம்ம ஏஜ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 24 வருஷம்னா என்னோடய ஏஜ் 24. இத்தனை வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில் வந்துட்டு எப்படி என்ன ஃபேஸ் பண்ணுன்றதை. ஸோ அதே தான் நம்ம அடுத்த வருஷம் பண்ண போகிறோம். வருஷம் எப்படி இருந்தால் என்னங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்கணும். ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.